என் தங்கமே, உன் மனசு அறியாமல் நீ அனுபவிக்கும் வேதனை என்னை குத்துவது போல இருக்கிறது. உன் தாயின் கண்ணீர், உன் வீட்டில் நடந்த அந்த துரோகத்தின் சுவடு, அந்த நம்பிக்கையை நொறுக்கிய உறவின் வலி, இதெல்லாம் உன் உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது என எனக்கு தெரியும். சொந்த மண்ணில் பிறந்தவள்தான் உன்னை சிதைக்க நினைத்தவள் என்று உணர்ந்த அந்த நொடி உன் உள்ளம் எவ்வளவு துடித்திருக்கும். ஆனாலும் என் தங்கமே, இங்கே தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் தொடங்கப் போகிறது. நீ இந்த துரோகத்தை தாங்கி அழுகை சிந்தியதற்காக அல்ல, உன்னை மேலும் உயர்த்தி பிடிக்க என் தெய்வீக சக்தி உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. உன் வாழ்வில் நடந்த துரோகம் உன்னை பலவீனமாக்கவில்லை என் தங்கமே, அது உன்னை இன்னும் வலிமையானவளாக்கும். இன்று உன்னை துரோகம் செய்தவர்களும் நாளை உன்னிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் அந்த தருணத்தை நான் உனக்கு காட்டப் போகிறேன். யார் உன்னுடைய குடும்பத்தை சிதைக்க நினைத்தார்களோ, யார் உன் அம்மாவின் இதயத்தை காயப்படுத்தினார்களோ, அவர்களின் வாழ்க்கையில் என் நீதியால் நடக்கும் அதிசயங்களை நீ நேரில் காண்பாய். என் தங்கமே, இப்போ உன்னிடம் நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். அந்த வாக்குறுதியை நீ உன் இதயத்தில் பதிந்து கொள். உன் வாழ்க்கையை உடைத்தவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும், நான் உன் பக்கத்தில் நின்று அவர்களை வெறும் பார்வையாளர்களாக்கி, உன் வெற்றியைக் கண்டு வியக்கும் நிலைக்கு கொண்டு போவேன். யாராவது உன்னுடைய தூய்மையை சந்தேகித்தார்களா? யாராவது உன்னுடைய தியாகத்தை மதிக்காமல் உன்னை அவமதித்தார்களா? அவர்கள் அனைவரும் உன்னை மீண்டும் தேடி வருவார்கள். ஆனால் என் தங்கமே, நீ அந்த நேரத்தில் உன் தாயுடன் கண்ணீர் சிந்தாமல் மகிழ்ச்சியில் சிரித்துக் கொண்டிருப்பாய். இப்போது உனக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். உன் மனதில் இருக்கும் வலியை முழுவதும் எனக்கு ஒப்படை. அந்த துரோகத்தின் நினைவுகளை தினமும் நினைத்து உன்னை தானே துன்புறுத்திக் கொள்ளாதே. உன் உள்ளம் சுத்தமாக இருக்கும் போது தான் என் தெய்வீக சக்தி உன் வாழ்க்கையில் முழுமையாகச் செயல்படும். காலையில் கண் திறக்கும் நொடியிலேயே, நித்திகா தேவி, நான் உன்னிடம் ஒப்படைத்துவிட்டேன் என்று சொல். அந்த ஒரு வரி உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை நான் புதிதாக எழுதி கொண்டிருக்கிறேன். இன்று உன்னை பார்த்து சிரித்தவர்கள் நாளை உன் முன்னே தலை குனிவார்கள். உன்னை நம்பாதவர்கள் கூட உன்னுடைய வெற்றியின் கதை சொல்லிக்கொண்டு திரிவார்கள். உன் தாயின் இதயத்தை கிழித்தவர்கள் அவள் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, என் தெய்வீக உத்தரவு. அந்த உத்தரவு நடக்காமல் போகாது. இப்போ உன் வாழ்க்கையில் பணப்புழக்கமும் அமைதியும் சேர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. நீ இப்போது என்னிடம் நம்பிக்கை வைய வேண்டும். உன்னை துன்புறுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சக்தி இப்போது குறைந்து கொண்டிருக்கிறது. உன் மீது வைத்திருந்த அந்த தீய பார்வைகள், அந்த பொறாமை, அந்த சாபங்களெல்லாம் உன்னிடம் இருந்து விலகி கொண்டிருக்கின்றன. நீ உன்னுடைய மனதை வலிமையாக்கிக் கொண்டால், உன் வாழ்க்கை என்னும் தோட்டத்தில் மீண்டும் மலர்கள் மலரத் தொடங்கும். என் தங்கமே, தினமும் இரவு படுக்கும் முன் உன் தாயின் கைகளை பிடித்து, நித்திகா தேவி நம்ம வீட்டை காப்பாற்றுவாள் என்று சொல்லு. உன் தாயின் உள்ளம் அந்த வார்த்தையை கேட்டவுடனே அமைதியாகும். அந்த அமைதியே உன் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டமாக மாறும். உன் தாயின் கண்ணீரை நான் துடைக்கப் போகிறேன். அவளுடைய சிரிப்பு மீண்டும் உன் வீட்டில் ஒலிக்கப் போகிறது. உன் வீட்டை கெடுக்க நினைத்தவர்கள் இப்போ தங்கள் வாழ்க்கையிலேயே சிக்கிக்கொண்டு திணறுகிறார்கள். அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைத்த அந்த நாளிலேயே என் தெய்வீக சக்தி அவர்களின் பாவ கணக்கில் எழுதி கொண்டது. அந்த கணக்கு தீரும் வரை அவர்கள் அமைதியை காணமாட்டார்கள். ஆனால் நீ, என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் சாந்தியையும் வெற்றியையும் அனுபவிப்பாய்.
இப்போது உன்னிடம் ஒரு சிறிய பரிகாரத்தைச் சொல்லிக் கொடுக்கிறேன். நாளை காலை எழுந்தவுடன் உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு வெள்ளை மலர் வைத்து அதற்கு அருகில் சிறிது சர்க்கரை தூவுங்கள். அதை வைத்து என் வாழ்க்கையில் இருந்து எல்லா துரோகத்தையும் தீய சக்திகளையும் நீக்கி என் வீட்டில் அமைதி, வளம், மகிழ்ச்சி வந்து சேரட்டும் என்று மனதில் சொல்லுங்கள். அந்த மலர் உன் வீட்டில் பாசத்தையும் அந்த சர்க்கரை உன் வீட்டில் இனிமையையும் இழுத்து கொண்டு வரும். இந்த பரிகாரத்தை 9 நாட்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள். 9வது நாள் முடிவில் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியும் வளமும் எப்படிச் சேர்ந்திருக்கிறது என்று நீ உணருவாய். என் தங்கமே, உன் தாயின் மனதை புண்படுத்தியவர்கள் எவ்வளவு தூரம் போனாலும் அவர்கள் மனதில் உன்னுடைய நினைவுகள் தினமும் வலி கொடுக்கின்றன. அவர்கள் உன்னை விட்டுச் சென்ற அந்த தருணத்திலேயே அவர்கள் வாழ்க்கையின் அமைதி பறிக்கப்பட்டது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அமைதியையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து விடுவேன். இன்று உன்னுடைய கண்ணீர் நாளை வெற்றியின் முத்துக்களாக மாறும். உன்னுடைய உழைப்புக்கும் உன் தூய்மைக்கும் மதிப்பு தரும் அந்த மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டேன். உன்னை நம்பாதவர்கள் கூட உன்னிடம் வந்து, நீ தான் எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் என்று சொல்லும் நிலை ஏற்படும். நீ அந்த நேரத்தில் பெருமையாக, ஆனால் கருணையுடன் அந்த நிலையை சமாளிப்பாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இனி உன் கண்ணீரால் வரையப்படுவதில்லை. உன் வாழ்க்கை இனி சிரிப்பாலும் சந்தோஷத்தாலும் வரையப்படும். உன்னிடம் இருந்து சக்தி எடுத்துக்கொண்டவர்களுக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னை முழுமையாக நம்பி உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். உன்னுடைய வீட்டில் ஒவ்வொரு மூலையும் உன்னை ஆசீர்வதிக்கும். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறும். உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் வெற்றியின் அத்தியாயமாக இருக்கிறது என் தங்கமே. உன்னுடைய தாயின் கண்ணீருக்கு பதிலாக நான் அவளுக்கு சிரிப்பு கொடுக்கிறேன். உன்னுடைய மனதில் இருந்த பயத்துக்கு பதிலாக நான் உனக்கு தைரியம் கொடுக்கிறேன். உன்னுடைய வீட்டில் இருந்த கலக்கத்துக்கு பதிலாக நான் அமைதி கொண்டு வருகிறேன். நினைவில் கொள் என் தங்கமே, யாரும் உன்னுடைய ஒளியை மங்க செய்ய முடியாது. யாரும் உன்னுடைய வாழ்வில் நீண்ட நாட்கள் இருளை நிலைநிறுத்த முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் பிறந்தவள் உன்னிடம் துரோகம் செய்திருந்தாலும் உன்னுடைய பக்கத்தில் பிறந்த தெய்வம் உன்னை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன். அந்த தெய்வம் நான்தான், நித்திகா தேவி. என் தங்கமே, உன் கண்களில் இன்று தெரியும் அந்த வலி, அந்த துரோகத்தின் சுவடு, அது சாதாரண காயம் இல்லை. உன் வீட்டில் உன் சொந்த இரத்தத்தோடு பிறந்தவள் தான் உன்னை துரோகம் செய்திருக்கிறாள். அது தான் உன் உயிரையே நெருப்பில் எரிய வைக்கும் உணர்ச்சி. அந்த நம்பிக்கையை உடைத்து உன்னை தவிக்கும் படியாக வைத்திருப்பது தான் அவள் செய்த பாவம். ஆனால் என் தங்கமே, நினைவில் கொள், அவள் செய்தது அவளுக்கு மீண்டும் திரும்பி போகும். நீ செய்த பாவமில்லாமல் இருப்பதால் உன் வாழ்க்கை மட்டும் உயர்வின் பாதையில் போகும். நீ எத்தனை இரவுகள் அழுதாய் என்று எனக்கு தெரியும். உன் கைகளில் கண்ணீர் வழிந்தது, உன் தலையணை உன் துயரத்தால் நனைந்தது. ஆனாலும் உலகம் முன்னால் நீ சிரித்தாய். ஏனெனில் உன் மனம் வலிமையானது, உன் உள்ளம் தூய்மையானது. துரோகம்தான் நடந்தாலும் உன் மனதில் கரை எதுவும் இல்லை. அதனால் தான் இன்று நிதிகா தேவியின் பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது. உன் வாழ்க்கையை மாற்றும் நேரம் வந்து விட்டது என் தங்கமே. அவள் உன்னை துரோகம் செய்தது உன் வாழ்க்கையின் முடிவு இல்லை, அது உன் தொடக்கம். அந்த வேதனை உனக்கு புதிய வழியை திறக்க வந்த பாடமே. இன்று அந்த வலியை கொண்டு நீ வலிமையடைகிறாய். அந்த வலிமையை வைத்து உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே உயர்த்த முடியும். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் தேவலோகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துளிகள் தான் உனக்கு ஆசீர்வாதமாக மாறும்.
என் தங்கமே, யாரோ உன்னை சிதைக்க நினைத்தாலும் உன் மனம் சிதையவில்லை. அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி. இன்று அந்த காயம் உனக்கு வலியை கொடுத்தாலும் நாளை அது உனக்கு ஒரு பெரிய பாடமாக மாறும். நீ யாரையும் நம்ப முடியாமல் போன அந்த உணர்வு நாளை உனக்கு யார் உண்மையானவர்கள் என்று உணர வைக்கும் சக்தியாக மாறும். அவள் உன்னிடம் இருந்து எடுத்துச் சென்றதை நினைத்து கவலைப்படாதே. அவள் எடுத்துச் சென்றது பொருளாக இருந்தாலும் உன்னிடம் இருக்கிறது உன் மனத்தின் நேர்மை, உன் உழைப்பின் பலன், உன் உண்மையான பாசம். அந்த பாசத்தை, அந்த உழைப்பை யாராலும் கவர முடியாது. அந்த உண்மையான ஆற்றல் தான் உன்னை மீண்டும் எழுப்பும். என் தங்கமே, இன்று நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன், நிதிகா தேவி உன் வாழ்வை ஒளிரச் செய்யப் போகிறார். உன்னிடம் நடந்த துரோகம் உன் வாழ்க்கையின் பாதையை நிறுத்தவில்லை, அது புதிய கதவை திறந்திருக்கிறது. அந்த கதவின் பக்கத்தில் நிதிகா தேவி உன்னை காத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. உன் மனம் அமைதியடையும். உன்னை துரோகம் செய்தவர்கள் உன்னிடம் வர முடியாத தூரத்தில் தள்ளப்படும். நீ அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ்வாய். உன் உள்ளத்தில் இருந்த துயரத்தை தேவதை துடைத்துவிட்டு புதிய மகிழ்ச்சிகளை உன்னிடம் குவிப்பாள். அவள் செய்த பாவத்தின் விளைவுகள் அவளையே துரத்தும். நீ எந்த பழி வேண்டாமென்றாலும் அந்த பிரபஞ்சத்தின் சட்டம் அவளுக்கு தக்க தண்டனையை கொடுக்கும். நீ உன் மனதை காயப்படுத்தாதே. பழி தீர்க்க வேண்டாம் என்று நினைத்தாலும் அந்த அண்டம் தன் வேலையை செய்யும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் வாழ்க்கையை அமைதியாக உன் இலக்கை நோக்கி செல்வது. என் தங்கமே, இப்போதே உன் கைகளை இணைத்து உன் இதயத்தில் சொல்லு, நான் மன்னிக்கிறேன், நான் விடுவிக்கிறேன், நான் உயர்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை வலிமையாக்கும். உன் மனம் இப்போது அமைதியாகும். அந்த அமைதியின் பின்னால் தான் உனக்கு பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது. உன் குடும்பம் மீண்டும் அமைதியடையும். உன் வீட்டில் இருந்து போன அந்த அமைதியை மீண்டும் திரும்ப பெறுவாய். உன் தாயின் கண்களில் இப்போது இருக்கும் கண்ணீர் விரைவில் மகிழ்ச்சியாக மாறும். அந்த பெண் உன் குடும்பத்தின் அமைதியை கெடுத்திருக்கிறாள், ஆனால் உன் நம்பிக்கை, உன் பிரார்த்தனை, உன் தூய்மையான மனம் அந்த அமைதியை மீண்டும் காக்கும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன் வீட்டு வாசலில் நிற்கிறது என் தங்கமே. நீ அந்த ஆசீர்வாதத்தை வரவேற்க வேண்டும். ஒவ்வொரு காலையும் உன் வீட்டில் ஒரு தீபம் ஏற்று வை. அந்த தீபம் உன் வீட்டின் இருளை அகற்றும். உன் மனதில் இருக்கும் துயரத்தையும் அகற்றும். உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவதை உன்னை வலிமையாக்குகிறாள். உன்னிடம் நடந்த வஞ்சகம் உன்னை உடைக்காமல் உன்னை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காகவே நடந்தது. அந்த அனுபவம் உனக்கு வலிமையை கொடுக்கும். நினைத்து பார் என் தங்கமே, இன்று உன்னை வஞ்சித்தவர்கள் நாளை உன் உயர்வை பார்த்து அதிர்ச்சியடைவார்கள். அவர்கள் உன்னை உடைக்க நினைத்த அந்த தருணத்தில்தான் உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றம் தொடங்கியது. நீ எழுந்து நிற்பதை அவர்கள் காணும் போது அவர்கள் உன்னிடம் தலை குனிவார்கள். நிதிகா தேவி உன் அருகில் இருக்கிறார். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்கிறார். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஆழ்ந்த வலியை அவர் தன் கரங்களால் துடைக்கிறார். நீ தனியாக இல்லை என் தங்கமே. அந்த அன்பின் கைகள் உன்னை தழுவிக்கொண்டிருக்கின்றன. உன் மனதை வலிமையாக்கிக் கொள். உன் வாழ்க்கையில் இன்னும் அழகான நாட்கள் வர இருக்கின்றன. உன் புணர்ச்சி, உன் அமைதி, உன் வெற்றி எல்லாம் உன்னை தேடி வர இருக்கின்றன. இன்று உன் வாழ்க்கையில் இருள் இருந்தாலும் நாளை ஒளி உன்னை நிரப்பும். என் தங்கமே, இந்த வேதனையை நினைத்து அழாதே. இந்த வேதனை உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்த தான் வந்தது. உன் தூய்மையான மனம், உன் நேர்மையான வாழ்வு, உன் அன்பான உள்ளம் இவை அனைத்தும் சேர்ந்து உன்னை வெற்றிக்கு தள்ளும்.
நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை சுத்தமாக்கும். நாளைய காலை நீ எழுந்ததும் உன் இதயத்தில் சொல்லு, எல்லாம் சரியாகும், நான் பாதுகாப்பில் இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வார்த்தைகள் உன் மனதை அமைதியாக்கும், உன் ஆன்மாவுக்கு வலிமை தரும். உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை நீ கண்டு வியப்பாய். என் தங்கமே, உன்னிடம் நடந்த துரோகத்தை நினைத்து உன் வாழ்க்கையை நிறுத்திக் கொள்ளாதே. அந்த வலியை வைத்து உன் கனவுகளை கட்டியெழுப்பு. உன் உழைப்பால், உன் பொறுமையால், உன் அன்பால் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டு. உன்னை துரோகம் செய்தவர்கள் உன் வெற்றியை பார்த்து வியக்கட்டும். உன் பாதையில் தேவதை நிழலாய் நடக்கிறாள். உன் ஒவ்வொரு படியும் வெற்றியை நோக்கிச் செல்கிறது. அந்த பாதையை உறுதியாக நடைபோடு என் தங்கமே. உன் வாழ்க்கையின் சிறந்த அத்தியாயம் இப்போது தான் தொடங்குகிறது. என் தங்கமே, உன்னை வதைக்க முயன்றவள் உன் சொந்த இரத்தத்தின் வழி வந்தவள் என்பதால்தான் உன் தாயின் மனம் பிளந்து அழுகிறது. அந்த தாயின் கண்ணீருக்கு சாட்சியாக நானிருக்கிறேன். உன்னைப்போல் நல்ல மனசு கொண்ட பிள்ளை உலகில் மிக குறைவு. ஆனாலும் அந்த நல்ல மனசை தவறாக பயன்படுத்தி உன்னை வதைத்து உன் வாழ்க்கையில் இருள் கொண்டு வந்தவளின் கர்மம் இப்போது தீயாய் மாறும். என் தங்கமே, உன் மீது போட்ட அனைத்து சாபங்களும், கெட்ட எண்ணங்களும், பொறாமையும், தீயவாக்கும் எனது சக்தியால் இப்போது உன் அருகில் கூட முடியாது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், உன் மனசில் எவ்வளவு வலியும் இருந்தாலும் நீ உன்னையே காப்பாற்றிக் கொண்டாய். அது தான் உன் வெற்றி. உன்னை சிதைக்க நினைத்தவர்கள் நினைத்த மாதிரி உன் வாழ்க்கை முறியவில்லை. அதற்கு காரணம் நான் தான், என் சக்திதான். இன்று உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நாளை அந்த கண்ணீர் சந்தோஷத்தின் முத்துகளாக மாறும். உன் மனசு எவ்வளவு நொறுங்கியிருந்தாலும் அந்த மனசை சேர்த்து ஒரு புதிய வாழ்க்கை கட்டிக்கொள்ளும் வலிமையை நான் உனக்கு தருகிறேன். உன் தாயின் மனதில் இருக்கும் அந்த பெரிய வலியையும் நான் புரிகிறேன். உன்னை பாதித்தது உன்னை விட உன் தாயின் நெஞ்சத்தையே அதிகம் பிளந்தது. உன் மகிழ்ச்சியே உன் தாயின் உயிர், அதனால் தான் அந்த கண்ணீர் இரவில் ஓயாமல் வழிகிறது. ஆனால் என் தங்கமே, இனி அந்த கண்ணீரை நான் துடைப்பேன். உன் தாயின் முகத்தில் நான் சிரிப்பை வைப்பேன், அவள் மனதில் அமைதியை வைப்பேன். உன் தாயை வதைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த வலியை பலமடங்கு அனுபவிப்பார்கள். அது கர்மம், அது நீதியின் விதி. உன் வாழ்க்கையில் யாரும் வந்து உன் அமைதியை கலைக்க முடியாத நிலையை நான் ஏற்படுத்துகிறேன். உன்னை பொறாமையால் துன்புறுத்தியவர்கள், உன் மனத்தை சிதைக்க முயன்றவர்கள் உன் முன்னே வளைந்து நிற்பார்கள். அவர்கள் தங்களது தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நாளை நீ காண்பாய். அந்த நாள் மிகத் தூரமில்லை என் தங்கமே. இப்போது உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். கோபம், துக்கம், பழிவாங்கும் எண்ணம் இவை எதையும் உன் உள்ளத்தில் வைத்துக்கொள்ளாதே. அந்த இடத்தில் என் பெயரை நினை, நிதிகா தேவி என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் மனதில் இருக்கும் இருளை நான் களையுவேன். அந்த ஒரு வார்த்தையில் தான் உன் உயிருக்கு உயிர் ஊட்டும் சக்தி இருக்கிறது. நான் தான் உன் காவல் தூதன், உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் என் சக்தி கலந்திருக்கிறது. நீ செய்த நன்மைகளின் பலன்கள் உன் வாழ்க்கையில் பெருகி வரப்போகின்றன. உன்னை சிதைக்க நினைத்தவர்கள் தங்களுடைய கெட்ட எண்ணங்களால் தங்களுடைய வாழ்க்கையை தாமே கெடுப்பார்கள். நீயோ உன் வாழ்க்கையை அழகாகவும் வளமாகவும் மாற்றிக் கொள்வாய். உன் வீட்டில் சந்தோஷமும் செல்வமும் நிரம்பும். உன் தாயின் மனம் அமைதியாகும், அவள் தினமும் உன்னை ஆசீர்வதிப்பாள். அந்த ஆசீர்வாதம் தான் உனக்கு மிக பெரிய ஆயுதம். என் தங்கமே, இந்த கணம் முதல் உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள். நான் தோல்வி அடைய மாட்டேன், நான் நிச்சயமாக வெல்வேன் என்று உனக்குள் சொல்லிக்கொள். உன் நம்பிக்கை தான் உன்னை உயர்த்தும்.
நான் உன்னுடன் இருப்பதால் எந்த தீய சக்தியும் உன்னை தொட முடியாது. உன்னை வதைத்தவர்கள் உன் முன்னால் தங்கள் தவறுகளால் நொறுங்குவார்கள். அந்த நாள் வரும்போது நீ உன் மனதில் மன்னிப்பை வைத்திரு. மன்னிப்பால் உன் உள்ளம் தூய்மையடையும், உன் வாழ்வில் வளம் பெருகும். இனி செய்ய வேண்டிய சிறிய பரிகாரம் ஒன்றை உனக்குச் சொல்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை எழுந்தவுடன் ஒரு கண்ணாடி தண்ணீரில் சிறிது சர்க்கரை கலக்கி உன் தாய்க்கு கொடு. அந்த தண்ணீரை குடிக்கும் போது நிதிகா தேவி எங்கள் வீட்டை காக்கவும் எங்கள் மனங்களை காக்கவும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த சிறிய செயல் உன் வீட்டில் இருந்த அனைத்து தீய சக்திகளையும் வெளியேற்றும். உன் வீட்டில் அமைதி மலரும், செல்வம் பெருகும், உன் தாயின் மனம் அமைதியடையும். என் தங்கமே, நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல எண்ணத்திற்கும் நான் 10 மடங்கு பலன் தருகிறேன். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னால் தங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் போது உன் உள்ளம் பெருமிதம் கொள்ளும். ஆனால் உன் நெஞ்சு கருணையால் நிரம்பி இருக்கட்டும். அந்த கருணையே உன்னை வலுவானவளாக்கும். இனி உன் வாழ்வில் புதிய கதவுகள் திறக்கப்படுகின்றன. உன் முயற்சிகள் பலிக்கும், உன் கனவுகள் நனவாகும். உன் தாயின் கண்ணீர் சிரிப்பாக மாறும். அந்த நாள் வரும்போது உன் மனத்தில் என்னை நினைத்து நன்றி சொல்லு. உன் நன்றி எனக்கு தேவையில்லை, ஆனால் அந்த நன்றி உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உன்னை சிதைக்க நினைத்தவர்கள் இன்று வெற்றி பெற்றதாக நினைத்தாலும் அது அவர்களின் மாயை மட்டுமே. உண்மையான வெற்றி உன்னுடையது. நீ உன் நம்பிக்கையையும் உன் தூய்மையான மனசையும் காக்கிற வரை யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. நீ உயர்வாய், உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும், உன் தாயின் முகத்தில் பெருமை விளங்கும். நான் சொல்வதை நம்பு என் தங்கமே, உன் ஒவ்வொரு கண்ணீரும் நான் எண்ணியிருக்கிறேன். அந்த கண்ணீருக்கு பதிலாக உனக்கு மகிழ்ச்சியை தரும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் இனி இருள் இல்லை, ஒளி மட்டும் தான் இருக்கும். அந்த ஒளியில் நீ உன் வாழ்க்கையை அழகாக கட்டிக்கொள். உன் தாயின் ஆசீர்வாதம், என் சக்தி, உன் நம்பிக்கை, இந்த 3 சேர்ந்தால் உன்னை யாராலும் தடுக்க முடியாது. என் தங்கமே, உன் மனசுக்குள்ள நெருப்பாக எரியுது அந்த வேதனை எனக்கு தெரியும். உன் வீட்டுக்குள்ள இருந்தவள், உன் கையிலிருந்து சாப்பிட்டவள், உன் பாசத்தாலே வாழ்ந்தவள் தான் உன்னுடைய மனசை கிழிச்சு போட்டாளே என்று நீ நினைக்கிறாய். ஆனால் தங்கமே, நினைச்சுக்கோ, அந்த காயம் உன்னை அழிக்கத்தான் வந்ததில்லை, உன்னை வலுவாக்க வந்தது. உன்னை வஞ்சித்தவள் யாரென்று வெளிப்படுத்தி காட்டியதே ஒரு அறிகுறி. இனிமேல் உன் வாழ்வில் உண்மையானவர்கள் மட்டுமே இருக்கப் போகிறார்கள் என்பதற்கான அடையாளம் அது. தங்கமே, அந்த வஞ்சகியின் நிழலை கூட உன் மனதில் வைக்காதே. அந்த கஷ்டம் உன் வாழ்வில் இருந்தாலும் அது உனக்கு பாடம் கற்றுத்தான் போனது. உன்னை குறைத்து மதித்தவள், உன்னை வஞ்சித்தவள், உன் நம்பிக்கையை சிதைத்தவள், இவர்கள் யாருமே உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்க மாட்டாங்க. உன் விதியை கையில் வைத்திருக்கிறவள் நித்திகா தேவி தான். உன் ஆவி குரலுக்கு பதில் சொல்லும் தெய்வீக சக்தி நான்தான். நான் உன்னை தூக்கி பிடிக்க வந்திருக்கிறேன் தங்கமே. உன் இரவு கண்ணீரை யாரும் காணவில்லை என்று நீ நினைத்தாலும் நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நீ மூடிக்கொண்டு அழுத அந்த இரவுகள், சுவரை நோக்கி பார்த்து மனதை மடக்கிய அந்த வேதனைகள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இனிமேல் அந்த இரவுகள் போகப்போகும். நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை கொண்டு வருகிறேன். நினைச்சுக்கோ தங்கமே, அந்த பெண் உன்னை உடைக்க நினைத்தாளே, ஆனாலும் நீ உடையவில்லை. அதுதான் உன் வலிமை. யாராலும் உன்னை அழிக்க முடியாது. யாராலும் உன் வாழ்க்கையை முடிக்க முடியாது. உன்னுடைய உள்ளத்துல இருக்கும் அந்த தெய்வீக நம்பிக்கை தான் உன்னை காப்பாற்றியது.
நானும் உன்னுடன் சேர்ந்து அந்த நம்பிக்கையை பலப்படுத்தப் போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் வஞ்சகர்களின் அடையாளமே இருக்காது. நீ எடுக்கும் ஒவ்வொரு படியிலும் உண்மையானவர்கள் மட்டுமே உன்னுடன் நடப்பார்கள். உன் வீட்டில் சாந்தியும் உன் மனதில் அமைதியும் உன் கைகளில் வளமையும் நானே உறுதி செய்கிறேன். உன் பெயரை களங்கப்படுத்த யாரும் முடியாது. உன்னை சிதைக்க நினைத்தவர்கள் தங்களுடைய கர்மத்தால் விழப்போகிறார்கள். அவர்கள் நின்னு வம்பு பேசினாலும் வஞ்சகம் செய்தாலும் அவர்கள் வாழ்க்கை தாமாகவே சிதைந்துவிடும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, அமைதியாக இருக்க வேண்டும், என்னை நம்ப வேண்டும். தங்கமே, உன்னுடைய தாயின் நெஞ்சில் காயம் ஏற்படுத்திய அந்த கிரூர வார்த்தைகள், அந்த அவமானங்கள் எல்லாம் விரைவில் மறைந்து போகும். உன் தாய் பெருமையோடு என் குழந்தை தெய்வத்தால் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லும் நாள் வரப்போகிறது. நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்க வருகிறேன். உன் வீட்டின் வாசலில் என் ஒளி புகுந்துவிட்டால் யாராலும் உன் குடும்பத்தை குலைக்க முடியாது. நினைவில் வைத்துக்கோ தங்கமே, உன்னை காயப்படுத்தியவர்கள், உன்னை வஞ்சித்தவர்கள், அவர்கள் எல்லாரும் தங்கள் பிழைக்கு தக்க விலையை செலுத்தப் போகிறார்கள். அது உன்னுடைய கையால் அல்ல, அது என் சக்தியால். அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள குழப்பம் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் அவர்களை சிதைக்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் நம்பிக்கையை பிடித்து நிற்க வேண்டும். இனிமேல் உன் வாழ்க்கையில் பெரும் அதிசயம் நடக்கப் போகிறது. நீ கனவில் கூட நினைக்காத வாய்ப்புகள் உன் கதவுக்கே வந்து தட்டப்போகிறது. உன் மனசு அடையும் அந்த மகிழ்ச்சி உன் கண்ணீரின் விலையாக கிடைக்கும் பரிசு. நான் உன்னை அப்படி ஆசீர்வதிக்க வருகிறேன் தங்கமே. உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பப் போகிறேன். நீ ஒவ்வொரு காலையிலும் விழித்தவுடன் என் பெயரை மனதிற்குள் கூறிக்கோ. நித்திகா தேவி என்னுடன் இருக்கிறாள், என்னை காக்கிறாள் என்று சொல்லிக்கோ. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை காப்பாற்றும் கவசமாக இருக்கும். யாருடைய எதிர்மறை எண்ணங்களும் உன்னிடம் வந்துட மாட்டாங்க. நீ உன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கோ தங்கமே. கோபம், பழி, வேஷம் எல்லாவற்றையும் விட்டுவிடு. யார் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்கள் மீது கோபப்படாமல் அவர்களை பிரித்து விட்டு உன் வாழ்வில் நல்லதை வரவேற்க தயாராகு. ஏனெனில் கோபம் பிடித்த மனதில் என் ஆசீர்வாதம் முழுமையாக நிறையாது. உன் வீட்டில் நாள்தோறும் ஒரு தீபம் ஏற்றிக்கோ. அந்த தீபம் எரியும்போது என் ஒளி உன் வீட்டில் பரவுகிறது என்று நினைத்துக்கோ. அப்படி உன் மனதில் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இருந்து எல்லா இருட்டும் போய்விடும். அந்த ஒளி உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். தங்கமே, நீ உன் மனசில் எப்போதும் நினைச்சுக்கோ, நான் உன்னுடன் இருக்கிறேன், உன்னை விட்டு போகவில்லை. யாரும் உன்னை புரியாதபோதும் யாரும் உன்னை நம்பாதபோதும் நான் உன்னை நம்புகிறேன். உன் வலிமையை, உன் நன்மையை, உன் தூய்மையான உள்ளத்தை நான் அறிவேன். அதனால்தான் உன்னை உயர்த்தும் சக்தியை நான் கையில் எடுத்திருக்கிறேன். உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது தங்கமே. இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் அதிசய மாற்றங்கள் நடக்கப் போகின்றன. நீ இழந்தது திரும்பி வரப்போகிறது. நீ ஆசைப்பட்ட அந்த சந்தோஷம் உன் வீட்டுக்குள் வரப்போகிறது. உன் பெயரை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்படும். இவளின் வாழ்க்கையில் என்ன நடந்தது, இப்படி எப்படி உயர்ந்தாள் என்று பேசப்போகிறார்கள். அந்த நாளை எதிர்பார்த்துக்கொள் தங்கமே. என் சக்தி உன்னுடன் இருக்கிறது. என் ஆசீர்வாதம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது. இனிமேல் யாருடைய வஞ்சகமும் உன்னை தொட முடியாது. உன் வாழ்க்கை அமைதியாக, வளமாக, மகிழ்ச்சியாக இருக்கும். உன் கண்ணீர் இனிமேல் வரப்போவதில்லை. உன் சிரிப்பு உன் வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கும். தங்கமே, உன்னுடைய காயங்களை என் கையால் ஆற்றுகிறேன். உன் வாழ்வில் இருந்து வஞ்சகர்களை நீக்குகிறேன். உன் எதிர்காலத்தை ஒளியால் நிரப்புகிறேன்.
உன்னுடைய மனம் இப்போது சொல்லிக் கொள்ளட்டும், நான் பாதுகாப்பில் இருக்கிறேன். நித்திகா தேவி என்னை காப்பாற்றுகிறாள். அந்த நம்பிக்கையோடு அடுத்த படியை எடு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி விரைவில் வரும், அது என் வாக்குறுதி.